ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வைச்சிருக்கும் பெண்களா நீங்கள்? அப்போ நீங்கள் ரூபாய் 30 லட்சம் வரைக்கும் கடனை பெற்றுக்கலாம். தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அவங்க வெளியிட்ட அறிவிப்பு என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு பிராசாத் கடன், அதாவது கைவினை கலைஞர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்கு இந்த கடன் வழங்கப்பட்டுட்டு வருது. எனவே சிறுபான்மையின மக்கள் இத்திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் அந்தந்த மாவட்டங்களில் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இப்போது சில மாவட்டங்களில் இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவிப்பு வெளியிட்டு வருது. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, சிறுபான்மையினர் மதச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை, மேலும் வங்கிக்கு வரும் தேவையான ஆவணங்கள், இது எல்லாமே இருந்து நம்ம கடனை பெற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினருக்கான கல்வி கடன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ன, சிறுபான்மையினர் மதச் சான்றிதழ் அல்லது சாதி சான்றிதழ் அல்லது வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை அல்லது வாழ்விடச் சான்று, ஆதார் நகல், பள்ளி மற்றும் சான்றிதழ், உண்மையான சான்றிதழ், கல்வி கட்டணங்கள், மதிப்பெண் சான்றிதழ், வங்கி கோரும் இதர ஆவணங்கள், இதெல்லாம் நம்ம சமர்ப்பிக்கணும். இதன் மூலமாக நீங்களும் பயன்பெறலாம்.